யார் அந்த சார் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் கிடையாது. அப்படி ஏதாவது கேட்டிங்கன்னா அது கோர்ட்டை நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, எனவே அந்த கேள்வியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் அவங்களுடைய பதிலை சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ அவசரமாக இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறார். ஞானசேகரனுக்கு 30 வருடங்கள் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 3 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட், அதுவும் பாக்ஸ், ஒன்றும் இல்லை 2 பாக்ஸ் அடங்கின கிஃப்ட் எப்படி இருக்கும்? ஒரு பாக்ஸுக்குள்ளே ஏகப்பட்ட பொருள் 299, இன்னொரு பாக்ஸுக்குள்ளேயும் அதே மாதிரி ஏகப்பட்ட பொருள் 399. இந்த காம்போ இந்த வீடியோனுடைய எண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் எவ்வளோ ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி, இந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசாத நான் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எல்லாருடைய நாக்கும் இதை பற்றி பேசியிருந்தாலும் இதுக்கு தண்டனை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஏகப்பட்ட மக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒதுக்கினார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்க போனால் மொத்தம் 11 குற்றச்சாட்டுகள் இந்த ஞானசேகரன் மீது வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த 11லையுமே அவன் குற்றவாளி தான் அப்படிங்கிறது நிரூபணமானது. அதில் 10 வழக்குகள் அப்படிங்கிறதுல தண்டனை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, ஒரு வழக்கில் தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ என்னென்ன வழக்குகள், எந்த மாதிரியான தண்டனை அப்படிங்கிறத இங்கே நாம் பார்க்க போகிறோம். 329வது பிரிவின்படி விருப்பத்துக்கு மாறாகவும் அத்துமீறியும் நடந்தல், அதில் 3 வருட சிறை தண்டனை. 126/2 சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல் அப்படிங்கிறதுக்கு 1 மாதம் சிறை. 87வது சட்டப்பிரிவின் அடிப்படையில் வலுக்கட்டாயமாக கடத்தி தன் விருப்பத்துக்கு இணங்க வைத்தல் 10 ஆண்டுகள் சிறை, ரூபாய் 10,000 அபராதம். 127/2 உடலில் காயத்தை ஏற்படுத்துதல் 1 ஆண்டு சிறை. 75/2 பாலியல் வன்கொடுமை செய்தல் 3 ஆண்டு சிறை. பாலியல் வன்கொடுமைக்கு 3 ஆண்டு சிறை. 76 கடுமையாக தாக்குதல் 7 ஆண்டுகள் சிறை, 10,000 ரூபாய் அபராதம். 64B பாலியல் வன்கொடுமை 30 ஆண்டுகள் தண்டனை, குறைப்பு இல்லாமல் ஆயுள் சிறை, ரூபாய் 25,000 அபராதம். 351/3 கொலை மிரட்டல் விடுத்தல் 7 ஆண்டுகள் சிறை, 10,000 ரூபாய் அபராதம். 238/B பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் 3 ஆண்டுகள் சிறை, 10,000 ரூபாய் அபராதம். 66E ஆஃப் ஐடி ஆக்ட் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் 3 ஆண்டுகள் சிறை, ரூபாய் 25,000 அபராதம். தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 2002 பிரிவு 4 கீழ் தண்டனை இல்லை, அதுதான் 11வது குற்றம். ஸோ இந்த 11 குற்றங்களையும் தண்டனை இப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 30 வருடங்கள் அப்படின்னு சொன்ன அந்த தண்டனையிலிருந்து மீதம் இருக்கும் தண்டனைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. 3 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். எந்த விதமான தயவு தாட்சணையும் இந்த ஞானசேகரனுக்கு காண்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் அவங்களுடைய நீதியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நிறைய அரசியல்வாதிகள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிலிருந்து நிறைய பேர் இந்த தண்டனை போதாது, ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை பதிவு செஞ்சுருக்காங்க. சரி, இதில் வழக்காடின அந்த அட்வொகேட்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஞானசேகரன் சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மேல்முறையீட்டு போவோம். ஏன்னா இந்த மாதிரியான வழக்குகள் அப்படிங்கிறதுல ஈஸியாக மேல்முறையீடுக்கு போனால் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கானலாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டுக்கு ஞானசேகரனுடைய தரப்பு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த பக்கமாக பல்கலைக்கழக மாணவி இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக இருக்கக்கூடிய அந்த அட்வொகேட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சில அட்வொகேட்ஸ், அதுவும் அந்த பல்கலைக்கழக மாணவி சார்பாக அந்த பதிவான அந்த அட்வொகேட் சொல்கிறாரு, ஆமாம் கொடுத்தாங்க, இந்த எஃப்ஐஆர் வந்து போடாத, எஃப்ஐஆர் போனா உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த வந்து ஆண் காவலர் வந்து அழுத்தமா எஃப்ஐஆர் போட விடாம தடுத்துக்கிறார் அந்த பிள்ளையை. அது மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்கிறதுக்கும் அங்கேருந்து ஒரு ஆண் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வேண்டாம், எஃப்ஐஆர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன், குறிப்பாக அந்த மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அந்த மாணவியை டீமோட்டிவேட் பண்ணி இந்த வழக்கை ஒன்றும் செய்யாமல் ஆக்குவதற்கு கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத அவரே இன்னைக்கான வாக்குமூலத்தில் கொடுக்குறார், ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறார். சரி, யார் அந்த சார் அப்படிங்கிறது, இன்னொரு நபர் இருக்காங்களா அப்படிங்கிறது, இது எல்லாமே இப்போது தலை தெரியாத ஒரு விஷயமா இருக்குது.
ஏதோ ஒரு விஷயம் அங்கே தெரிஞ்சிச்சு, ஒரு கார் வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஒரு ஃபோன் அடிச்சிச்சின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமாக ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் இல்லை நானும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவன் இல்லாட்டி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறவன் தான் அப்படின்னு காண்பித்து கொள்வதற்காக மொபைல் ஃபோனை காண்பிச்சிருக்கான், சும்மா பேசுகிற மாதிரி காண்பிச்சிருக்கான், அவனுக்கு கால் எதுவுமே வரல, ரிங்டோன் சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் சொல்லிட்டாங்க. எனவே இன்னொரு நபர் அப்படிங்கிறவங்க இதில் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது, ஒரு நபர் தான், அது ஞானசேகரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு அப்படிங்கிறது முடித்து வைக்கப்பட்டு அவனுக்கு 30 வருடங்கள் தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பை மக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததா சென்னை பல்கலைக்கழக பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மே மாதம் அவங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை அப்படிங்கிறது தான். ஸோ ஊதியம் வழங்கப்படாமல் இருந்ததற்கான காரணம் கஜானால காசு இல்லைப்பா. சென்னை பல்கலைக்கழகத்தில் கஜானால காசு கிடையாது, அதனால் மே மாதத்துக்கான ஊதியத்தை கொடுக்க முடியலை. இன்றைக்கி நாளை ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அதற்கான சமாதான பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தப்பட்டது. ஸோ சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறத இங்கே எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை. தமிழ்நாடு பெரிய அளவில் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கும்போது அதே இடத்துல இப்படி ஒரு செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டது தான். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக அவர் இந்த தீர்ப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சாரை காப்பாற்றியது யார்? இந்த கேள்விகள் கேள்விகளாகவே நீண்ட நாள் இருக்காது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது. ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது. ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். சரி, அப்போ இந்த வழக்குல ஏதோ ஒரு அதிருப்தியை அதிமுக பதிவு பண்றாங்க. அதிமுகவினுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய ஆட்சி வரும்போது இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை ஏதாவது செய்யப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த ஒரு வழக்கு கிடையாது, இதே மாதிரி ஏகப்பட்ட மாணவ மாணவிகள் இல்லாட்டி பெண்கள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு வழக்கை மட்டும் நீங்கள் முன்னுதாரணமாக பார்க்காமல் எல்லா வழக்குகளிலும் சிக்கியிருக்கக்கூடிய எல்லா கைவர்களுக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. எங்கள் வீட்டு பெண்களுக்கு, நாங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குரலை தவிர அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் இதை பழிவாங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பொள்ளாச்சி எடுத்த மாதிரி இவங்க அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்காமல் இருந்து இப்படி பொள்ளாச்சியும் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் ஏதோ நடந்த மாதிரி நம்ம முன்னாடி காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நடுவில் 1000 விஷயங்கள் இருக்குது, 1000 வழக்குகள் இருக்குது. அதில் குற்றவாளி எங்கே தப்பிச்சு போயிருக்கான், அதில் யார் தண்டிக்கப்பட்டார்கள், இது எதுவுமே நம்முடைய பார்வைக்கு வராமல் போனது அப்படிங்கிறது நம்முடைய துரதிர்ஷ்டவசமா இல்லை நம்ம முன்னாடி காண்பிக்கக்கூடிய அரசியலா அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய கருத்துக்களா வேணாம். கருத்துக்கள் சொல்கிறதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. அட்லீஸ்ட் மனசுக்குள்ளேயாவது நினச்சிக்கோங்க. அடுத்ததா துணியால் மூடிய அந்த கால்வாய். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள், மதுரைக்கு வருகிறார், பொதுக்குழு கூட்டப் போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஒரு கால்வாய், அந்த கால்வாயை துர்நாற்றம் அடிக்குது, சரியாக வேலை முடியாததுனால அதை திரைச்சீலை போட்டு அகற்றி வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். துணியால் அதை மூடியிருந்தாங்க. மதுரை பந்தல்குடி பகுதியில் கால்வாயை மறைக்க கட்டப்பட்ட துணியை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டேன். துணி மறைப்பு கட்டி உண்மை நிலையை உலகத் தலைவர்களின் கண்களிலிருந்து மறைக்கும் பாஜக மாடல் இதுவல்ல. மறைப்பை அகற்றி மறைக்கப்படுவதை கண்டறிந்து உடனடியாக முழுமையான தீர்வுக்கான வழி செய்யும் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துணியை அகற்றியது என்னமோ சரியாக தான் இருக்குது. ஆனால் அந்த துணி ஏன் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுவரையிலும் யாரிடமிருந்தும் வரல. அந்த துணியை கட்டிய நபர்கள் எதற்காக அதை கட்டுனாங்க, இல்லை அந்த கால்வாயே இன்னும் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. உண்மையிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாடல் நல்ல மாடல் அப்படின்னு சொன்னார்னா அந்த அரசு அதிகாரிகள் மீதான எடுத்த வழக்குகள் இல்லாட்டி அந்த அரசு அதிகாரிகள் இருந்திருப்பாங்களே, அந்த கால்வாய் தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும், ஏகப்பட்ட நிதி அதில் ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ அந்த நிதி ஒதுக்கியும் கால்வாய் தூர்வாரப்படாமல் இருந்த அரசு அதிகாரிகள், அங்கிருந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக நம்முடைய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது என்றால் இன்றைக்கி இந்த கால்வாய் மாதிரி நாளைக்கு எத்தனையோ கால்வாய் தூர்வாரப்படும். ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் சும்மா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பென்சில் பாக்ஸ் நான் சின்ன குழந்தைய படிக்கும்போது ஒரு பென்சில் திடீர்னு காணாமல் போயிடும்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் மச்சான் பென்சில் ஏதாவது இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும் மச்சான், அதனால தான் உன் பென்சிலை நானே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தருவான். ஆக்சுவலாக என் பென்சில் தான், நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பென்சிலை எடுத்து வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். சின்ன பிள்ளை விஷயத்தில் இதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு முதலமைச்சராக அதை கட்டுனது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். பாஜக மாடல் இது அல்ல, அதை உடனடியாக சரி செய்ய நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, எல்லாமே உங்கள் பார்வைக்கு வந்து அதன் பிறகு சரி செய்வதை விட இங்கே இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் போடுற உத்தரவு, ஏகப்பட்ட பணத்தை ஒதுக்குறீங்க பட்ஜெட் வழியாக, அது எல்லாமே சரியாக நடக்குதா அப்படிங்கிறத செய்யாத அரசு அதிகாரிகள் மீது நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத மக்கள் கேட்குறாங்க. ஏன்னா எல்லா இடங்களிலுமே சிஎம் அவர்கள் போகிறது சாத்தியம் கிடையாது. அவரும் மனுஷன்தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணணும், அவருடைய உடல் ஒத்துழைக்க வேண்டும், அதுக்கான நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட அரசு நிகழ்வுகள் இருக்கும், அது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அமளி துமளி இதெல்லாமே இருக்கும். அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம முதலமைச்சர் நமக்காக செய்யக்கூடிய சட்டத்திட்டங்கள் சரியாக நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கான ஒரு குழு இருக்கும். அந்த குழு இதெல்லாம் பார்க்காமல் விட்டுட்டாங்களா? இதை சாதாரணமாக நீங்கி போயிட முடியாது. வந்து பார்த்தீங்களா, இதான் திராவிட மாடல், முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டுட்டார் அப்படின்னு சொல்லி இதை பறைசாற்றுவதற்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி அடுத்த நிகழ்வு நடைபெறாமல் இருப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே பெருசாக கேட்கப்பட வேண்டும். அப்படி இல்லைனா இதுவும் ஒரு அரசியல் ஸ்டண்டாக மட்டும்தான் பார்க்கப்பட வேண்டும். ஸோ அரசியல் ஸ்டண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு உண்மையான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம மூளைக்கு தெரியும் நான் கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளோ நியாயமானது அப்படின்னு சொல்லி. இது எந்த அரசியல் கட்சிக்கும் எதிரான கேள்வி கிடையாது. நார்மலாக வரி செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் அவங்க யோசிக்க வேண்டிய அந்த தருணம் இது அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட அடுத்ததாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாங்க, தைரியமாக பெண்கள் புகார் கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே புகார் கொடுக்க வேண்டும், அப்படின்னா தான் இந்த கயவர்களை நம்மளால் சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஏன் பெண்கள் புகார் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் இருப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கையில் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்காங்க? காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த விஷயம், ஒரு நபர் உள்ளே வரார் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, அங்கே சிசிடிவி இல்லைனா அங்கேயும் ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, ஒட்டுமொத்தமாக இவன் அங்கே போகிறதுக்கு ஒரு நபர் அங்கே உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னா அங்கே யார் கூடயோ இவனுக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இது எல்லாமே தானே ஒரு பெரும் பிரச்சனை. அப்போ இதெல்லாமே சார்ட் அவுட் பண்ணியிருந்தோம்னா, ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் எடுத்து இதெல்லாம் சரிப்படுத்தி இருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்ததாக இன்னொரு பெண்ணுக்கு இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருக்கும் அல்லவா? இதை நாம் வேறு மாதிரி யோசிக்கிறோம். தப்பு நடந்த பிறகு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், தப்பு நடக்காமல் இருக்க நாங்கள் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு உயிர் போன பிறகு ஐயோ போயிருச்சே அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவதை விட்டுட்டு அந்த உயிரை நம்ம காப்பாற்றுவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்கிற அந்த முன்னேற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காய்ச்சல், தொண்டை வறட்சியாக இருக்குது, தொண்டை இருமலாக இருக்குது, எனவே அவர் கொஞ்சம் நாட்களுக்கு ஓய்வெடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சாதா ஓய்வு தானே தவிர வேறு எந்த ஓய்வும் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஈடிக்கும் மோடிக்கும் பயமே இல்லை. அதனால் காய்ச்சல் ஃபீவருக்கு மட்டும் சின்னதாக பயம் இருக்கிறதுனால ஓய்வெடுக்க போயிருக்கிறார் அப்படிங்கிறது வந்திருக்கக்கூடிய தகவல். உடல்நிலையை பார்த்து கொள்வதற்கு தான் இந்த ஓய்வு அப்படிங்கிறது இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ அரசு நிகழ்வு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த அரசு நிகழ்வுக்கு போக போகிறார் அப்படின்றது அந்த நிகழ்வுகள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. ஓவராலாக இப்போ வர நடந்திருக்கக்கூடிய அரசியல் களத்தில் சூடான செய்தி உங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஏதாவது நல்ல செய்திகள் வருகிறது, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய, இல்லை அரசியல் ஸ்டண்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ நம்ம ஒரு அரசியல் ஸ்டண்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஏகப்பட்ட அரசியல் ஸ்டண்ட் எல்லாமே வரப்போகுது. அந்த ஸ்டண்டெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதை வெள்ளாந்தியாக இருப்பாங்க, வெள்ளாந்தி மனுஷன்லாம் சொல்லுவாங்களே, எதை சொன்னாலும் நம்புறது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன், அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியில் எவ்வளவு ஒரு உள் விஷயம் இருக்கும், எந்த மாதிரி கன்னிங்காக இந்த செய்தி நமக்கு புனையப்பட்டிருக்கிறது, இதெல்லாமே நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய பார்வை கொஞ்சம் விசாலமாக வேறு லெவலில் மாற வேண்டும். அதற்கு நான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே அப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. 299 ரூபா காம்போ. இதில் ஒரு பென்சில் பாக்ஸ், சாதாரண பென்சில் பாக்ஸ் கிடையாதுங்க, கால்குலேட்டர் பென்சில் பாக்ஸ், அது கூடவே ஷார்ப்னர் வித் ஓப்பன் பட்டன் அப்படிங்கிறது இருக்கும்.
இது ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததா வேறொரு மெட்டல் பாக்ஸ். இந்த மெட்டல் பாக்ஸுக்குள்ளேயே ஒரு பென்சில், ஒரு இரேசர், ஒரு ஷார்ப்னர், ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது இன்பில்ட்டாக இருக்கும். இது இல்லாமல் 4 கார்ட்டூன் பென்சில் வித் இரேசர் அப்படிங்கிறது இந்த கார்ட்டூன் பென்சில் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். அது இல்லாமல் ஆஸ்ட்ரோனட் ஷார்ப்னர் வித் 2 இரேசர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது இல்லாமல் ஒரு கேரக்டர் இரேசர் அப்படிங்கிறது வந்துடும். அது கூடவே மோட்டோ பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலரில் இருக்கக்கூடியதும் ஒவ்வொரு பென்சில் தான். இந்த நிப்பை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி 4 பென்சில் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு மேஜிக் பென் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இவ்வளவும் சேர்த்து 299. இல்லை நம்ம வீட்டு குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்க, ஒரு லாக் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ், அது கூடவே பின்பால் இருக்கிற மாதிரியான ஒரு கேம் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கக்கூடியது வேணும் அப்படின்னா அதுவும் இருக்குது. ஒரு கார் ஷேப்டு பாக்ஸ், அதுக்குள்ளே இன்னொரு குட்டி கார் ஷேப்டு பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஒரு பென்சில் பாக்ஸ், அது இல்லாமல் பின்பால் விளையாடக்கூடிய பென்சில் பாக்ஸ், ப்ளஸ் இது வந்து ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பாக்ஸ். அதுக்கான பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு பாக்ஸுக்கு பின்னாடி ஸ்டிக்கராக நாங்கள் ஒட்டியிருப்போம். இது இல்லாமல் 4 மோட்டோ பென்சில் அப்படிங்கிறதும் 4 கேரக்டர் பென்சில் அப்படிங்கிறதும் 30 சென்டிமீட்டர் ஃபோல்டபுள் ஸ்கேல் ஒன்று, அன்லிமிட்டெட் பென்சில் வித் இரேசர் ஒன்று, மேஜிக் பென் ஒன்று, ஆப்ஜெக்ட் இரேசர் ஒன்று, க்ளூ ஸ்டிக் ஒன்று, அது இல்லாமல் ஆஸ்ட்ரோனட் ஷார்ப்னர் வித் அது கூடவே 2 இரேசர்ஸ் அப்படிங்கிறதும் ஃப்ரீயாக கிடச்சிரும். இந்த காம்போ 399. ஒரு பாக்ஸுக்கே 250 ரூபாய்க்கு மேலே வருமே. எல்லாத்தையும் 299, 399 வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. வேணால் நீங்கள் இதுக்கு விலையை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.